ஒரு பாஸ்டர் இப்படி தான் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு போனாராம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு. அதுதான் அவருக்கு முதல் பிரசங்கமாக. அப்போது இந்த மாதிரி ஒரு டேபிளில் அந்த பேப்பரை வச்சுட்டு பாஸ்டருக்கு அப்படியே பதட்டத்தில் வேர்த்துருக்கு. ஏன்னா அவர் தான் முதல் பிரசங்கம்ல. அப்போது அங்கே இருக்கிற இந்த மாதிரி ஜாக் மாதிரி ஒரு பையன், ஐயோ பாஸ்டருக்கு வேர்க்குதுன்னு இந்த டேபிள் ஃபேனை போட்டிருக்கான், பேப்பர் பறந்து போயிடுச்சு. அப்போ பேப்பர் பறந்து போனோன்னே இவருக்கு ஞாபகத்தில் இல்லையாம் என்ன பிரசங்கம், ஐயோ எடுக்கிறதுக்கு ஒரு பதட்டம். ஆனால் தலைப்பு மட்டும் கரெக்டாக ஞாபகத்தில் இருந்திருக்கு. அதனால அவர் சொல்லியிருக்கார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ இந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் ஒரு வல்லமையான பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா நான் இந்த தலைப்பை சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, பாஸ்டர் ஒரு வல்லமையான தலைப்போடு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த முன் வரிசையில் ஒரு பாட்டியம்மா கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கு, சொல்லு ராசா அப்படின்ட்டு. மறுபடியும் அவருக்கு வேற ஒன்றும் வரல, பதட்டத்தில் அந்த டேபிளை பிடிச்சிக்கிட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியான பிரசங்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு நிமிர்ந்து இப்படி உட்காந்துருக்கு பாட்டியம்மா. 3வது தடவை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் டேபிள் அடித்தவர் குப்புற பாஞ்சிட்டாரு. குப்புற பாஞ்சதில் பாட்டியம்மா மேலேயே விழுந்துட்டாரு. விழுந்து அந்த பாட்டியம்மா கண்ணாடிலாம் கலண்டு போய் இவர் தவந்து போய் அந்த கண்ணாடி எடுத்து பாட்டிகிட்ட கொடுத்து, பாட்டி என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் நான் உன் மேலே வந்து விழுந்துட்டேன் பாட்டி அப்படின்னா அந்த பாட்டி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, ராசா என்னையே நீ மன்னிச்சிரு ராசா, நீ ரொம்ப நேரமாக இதோ வாரேன் இதோ சீக்கிரமாக வாரேன்னு. கிளவி தள்ளி போய் உக்காந்துருக்கலாம், நீ இப்படி சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதுவும் என் மேலேயே வருவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு என்ன நினச்சிருச்சு பாட்டி? அந்த பிரசங்கத்தை இல்லை, இங்கே தான் வர்றதை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் போல். நம்ம தான் நகண்டு உட்காராமல் உட்காந்த இடத்துல உட்காந்தனால நம்ம மேலே தம்பி விழுந்துட்டார் போல அப்படி நினச்சிருக்காங்க. ஆண்டவரும் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு வந்ததுக்கப்புறம் பாட்டியம்மா மாதிரி, ஆண்டவரே இப்படி வருவீங்களா, நம்ம பதறிடக்கூடாது. இப்போது ரொம்ப முக்கியம், அவர் சீக்கிரமாக வராரு. இந்த வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கிற பலன். ஆண்டவர் வந்து சும்மா வந்தாருன்னா ஓகே, ஆண்டவர் வாங்க நானும் வந்துட்டேன் நம்ம 2 பேரும் போயிடுவோன்னு சொல்லிடலாம். அங்கே ஆண்டவர் ரிசல்ட்டோட வராரு. எதோட வராரு? ரிசல்ட். நம்ம எழுதின பரீட்சைக்கான ரிசல்ட்டோட வராரு. பரீட்சை எழுதும் போது கூட பிள்ளைகள் பயப்படாதுங்க. அந்த பேப்பரை திருத்திட்டு டீச்சர் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ. 2 டவுசரை போட்டு போவோம், 2 பாவடையை கட்டிட்டு போவோம், அடி வாங்குறது உறுதி ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், சந்தோஷம்தான். ரிசல்ட்டோட வர்றாரு. நீங்க பாஸா ஃபெயிலா 2 ஆப்ஷன் தான். அன்னைக்கு அவர் ரிசல்ட்டோட வரப்போறாரு. அவர் வரும்போது ஒன்று பாஸ் ஆகணும், இல்லைன்னா அப்போது அவருடைய வருகையை சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கணுன்னா நல்ல எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கலாம். பரீட்சையில் கோட்டை விட்டுட்டோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆயிடுவேனா பாஸ்டர்? இந்த ரிசல்ட்டு நீங்கள் எந்த பரீட்சையிலேருந்து வருது தெரியுமா? மேக்ஸில் இருந்தோ, சோசியல் சயின்ஸில் இருந்தோ, இங்கிலீஷில் இருந்தோலாம் வரல, கிரிகைகளிலிருந்து வருது. ஒரே சாப்டர் தான் உங்கள் வாழ்க்கையில், ஒரே சப்ஜெக்ட் தான். என்ன சப்ஜெக்டு? கிரிகைகள். இந்த கிரிகைகளில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்களோ இதற்கான பலனை தான் அவர் கொண்டு வர போகிறாரு. ஆகவே அவர் வரும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னென்னா, இன்னைக்கே நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, எதற்காக தெரியுமா? உன் கிரிகைகளை நீ சரி பண்ணிக்கோ, அதுதான் ஆயத்தமாகிறது. இன்னைக்கு சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்வதை விட நற்கிரியைகளை செய்ய நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ பிரசங்கம் பண்ணுகிறத விட, நீ குடும்பத்தை நடத்துறதை விட, நீ கணவராக இருக்கிறத விட, நீ மனைவியாக இருக்கிறத விட, நீ நற்கிரியைகளை செய்ய நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் நற்கிரியைகளை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமா? இதில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா பிசாசு நம்மளை வழிமாறி போக பண்ணி விடுவான். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கை